வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் உங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டோரில் வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் லேண்டை பற்றி தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2952 ஸ்கொயர் ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு ஆண்டோர்லேயே வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் லேண்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் டு உங்களுக்கு தாம்பரம், மணிமங்கலம் அண்ட் தாம்பரம் போகக்கூடிய ஆண்டோர் மெயின் ரோட்லேயே வரக்கூடிய ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் லேண்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரோடு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டு தாம்பரம் போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோடு. உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு மணிமங்கலம், முடிச்சூர், வண்டலூர் அண்டு தாம்பரம் அண்டு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரைக்கும் போகக்கூடிய பைபாஸ் ரோடு தான் இந்த ரோடு. இந்த ஆன் ரோடு மேலேயே தான் நம்மளுக்கு டிடிசிபி அப்ரூவலில் வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் லேண்டுமே சேல்ஸுக்காக இருக்குங்க. மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2952 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் நம்மளுக்கு கமர்ஷியல் லேண்டாக இருக்குது. இவ்வளோ சின்ன ஸ்கொயர் ஃபீட் வந்து கமர்ஷியல் லேண்டாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரோட ஒரு முக்கியமானவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த இடத்த பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரோடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் அப்படின்ற வில்லேஜில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவல் கொண்ட ஒரு கமர்ஷியல் லேண்டு தான் இது. அகெயின் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், முடிச்சூர், மணிமங்கலம் அண்டு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அண்டு பெருங்குளத்தூர் வரைக்கும் போகக்கூடிய பைபாஸ் ரோடு தான். ஆன் ரோட்லேயே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2952 ஸ்கொயர் ஃபீட் தான் டிடிசிபி அப்ரூவ் கமர்ஷியல் லேண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் அதுக்கு அடுத்தது நம்ம இடம் வரும். ஏன்னா அது ரோடு போக மீதி இருக்கக்கூடிய இதுல இருந்து தான் நம்மளுடைய ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரு, அதாவது பைபாஸ் ரோடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ஃப்ரண்டேஜ் வரும். உள்ளுக்குள்ள இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. வெஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்து 70 அடி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருங்க. ஈஸ்ட் சைடில் 80 அடி வரும். அண்டு நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 39 அடி வரைக்கும் வருங்க. மொத்தம் 2952 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் லேண்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் எந்த பர்பஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குது அண்டு கமர்ஷியல் ஏரியாவும் இருக்குங்க. கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு ரெண்டல் மாதிரி நீங்கள் விடுறதா விட்டுக்கலாம். ஒரு ஷாப்பு அண்ட் வந்து வீடு கட்டிட்டு வாடகை வர்றதா விட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கட்டுறதா கட்டிக்கலாம். அண்டு குடோன் பர்பஸ் ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஆண்டோர்லேயே வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் லேண்ட். இந்த நயரா இந்த பெட்ரோல் பங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம இடம் வந்து வருதுங்க. ஒரு கமர்ஷியலாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இவ்வளோ சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரும், ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆன் ரோட்லேயே வரக்கூடிய இந்த கமர்ஷியல் லேண்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு சைட்டையும் வந்து பார்த்துலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய கமர்ஷியல் லேண்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.